Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா மூடி ஆரஞ்சு லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் ரொம்ப வேறு லெவலாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டு மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்காவது அந்த லைக் பட்டனை திருக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோவை வந்து கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு ஆரஞ்சு டோன், மூடி ஆரஞ்சு டோன் ரீடச்சிங்காக வந்து எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +41 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -20 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +25 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் வந்து ஒரு +77 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் ஒரு +100, லூமினன்ஸ் வந்து ஒரு -46 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ, இதில் லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பிள் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -2, சேச்சுரேஷன் வந்து ஒரு -100, அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -60 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிங்க் கலர், இதில் சேச்சுரேஷன் மட்டும் ஒரு -100 செட் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +18 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +16 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஹேண்ட்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +7 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், விக்னெட். ஸோ அதை வந்து ஒரு +18 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களேன் ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +75 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +25 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து 15, நாய்ஸ் ரிடக்ஷன் தான் அது, கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லை. ஏன்னா 2 இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. அது வந்து நார்மலாக வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். ஓகேவா,
இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +20 செட் பண்ணிடுறேன். இப்போ தான் வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் தான் இருக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்தது நாய்ஸ் ரிடக்ஷன், இது வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன். ரெண்டும் ஒரே நேம்னால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. சூப்பர். இப்போ வந்து இந்த கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +31 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்களேன் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி இருக்கும். பைனாகுலர் போட்ட மாதிரி ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் பேர் வந்து ஆப்டிமிஸ்டிக். ஓகேவா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் குரோமாட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதையும் எனபிள் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் ரொம்ப சூப்பர் அண்ட் வேறு லெவலாக வந்திருக்கு. நான் ஜூம் பண்ணுறேன். ஸ்கின் கலராக பாருங்கள். இது பிஃபோர் த ஸ்கின் டோன், இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒரு மூடி ஆரஞ்சில் வந்து வந்திருக்கு. இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் க்ரீன் கலரில் அந்த பேக்ரவுண்டு, ஆஃப்டர் வந்து ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்க ரொம்ப லுக் அண்ட் வேற லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ பொறுத்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹிட் த லைக் பட்டன். அண்டு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய லைட் ரூம்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய லைட் ரூம் வந்து எடிட் பண்ணி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம லைட் ரூமில் எப்படி டிஃப்ரெண்ட் ஒரு சூப்பராக ஒரு சினிமாட்டிக் லெவலில் கூட எடிட் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறைய லைட் ரூம்ஸ் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ரூம் ஃபுல்லாக கற்றுப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் வெயிட், இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். அந்த ப்ரீசெட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எங்கே வேணும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 டிஜிட் நம்பர், இதில் ஒரு 2 டிஜிட் நம்பர். இது நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் மட்டும்தான். ரியல் பாஸ்வேர்டு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக டாப்பில் இந்த இடத்துல வரும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு போகும் ஐ கார்டில். ஸோ இதில் 2 டிஜிட் நம்பர், அதில் 2 டிஜிட் நம்பர், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அந்த 4 டிஜிட் நம்பர் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.